இப்ப நான் சென்னையில இருந்து கிட்டத்தட்ட 180 கிலோமீட்டர் தூரத்துல இருக்க இந்தியாவோட பிரெஞ்சு இந்தியன் சிட்டியான பாண்டிச்சேரிக்கு வந்திருக்கேன். பரபரப்புக்கு கொஞ்சமும் பஞ்சம் இல்லாத பாண்டிச்சேரிக்கு இது ஒரு அன்யூஷுவலான சீசன் டைம். ஏன்னா இங்க எப்ப வெயில் அடிக்கும், எப்ப மழை பெய்யும், என்னைக்கு எந்த நேரத்துல இருட்ட ஆரம்பிக்கும்னு ஒரு கணிக்க முடியாத வானிலை நிலவிட்டு வருது. சோ இந்த அசாதாரணமான வானிலையை அனுபவிக்கவும் இத பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கவும் தான் இங்க நான் வந்திருக்கேன். பாண்டிச்சேரி வந்து சேர்ந்தாச்சு. ஊரே ரொம்ப ரொம்ப பிஸியா இருக்கு, கிளவுடியாவும் இருக்கு, மழை வரும் போல இருக்கு. அதனாலதான் வந்து எல்லாரும் ரஷ் ஆகி அவங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இவ்ளோ தூரம் வந்துட்டு பீச் பார்க்காம போனேன்னா கண்டிப்பா நல்லா இருக்கு. அதனால மழை வரதுக்கு முன்னாடி முதல்ல பீச் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நான் போக வேண்டிய ஸ்பாட்டுக்கு போறேன். ஆனா இங்க எனக்கு பீச் எப்படி போறதுன்னு தெரியல. யாருக்காவது வழிக்கு இருந்தா போகணும். இந்த மாதிரி முன்ன பின்ன தெரியாத இடங்களுக்கு வரும்போது முடிஞ்ச வரைக்கும் நம்ம ரொம்ப கவனமா செயல்படணும். முதல்ல கண்ணுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் போய் வழி கேட்கறத தவிர்க்கணும். ஏன்னா சில சமயங்கள்ல அது ஆபத்தாவும் மாறி நமக்கு தெரியாம நம்மள பின்தொடரலாம். சோ அதனால முடிஞ்ச வரைக்கும் போலீஸ் கிட்டயோ இல்ல டிராபிக் போலீஸ் கிட்டயோ வழி கேட்கறது ரொம்ப நல்லது. இங்க இருந்து பீச்சுக்கு இங்க வந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. 2 கிலோமீட்டர்ஸ் இந்த சைடு ரைட் சைடு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் 2 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கு. வாக்கபிளே போலாம். வாக்கபிள்னா 10 மினிட்ஸ் ஆகும். நீங்க டெம்போ இல்ல ஆட்டோ எடுத்தீங்கன்னா வந்து ஒரு 5 மினிட்ஸ்ல போயிடும். தேங்க்யூ. இங்க நிலவர அசாதாரணமான வானிலைய இப்ப என்னால நல்லாவே உணர முடியுது. நான் எதனால இப்படி சொல்றேன்னா, பஸ் ஸ்டாண்ட்ல நான் வந்து இறங்கினப்போ இருந்த வானிலைக்கு ரைட் ஆப்போசிட்டான ஒரு வானிலை இப்போ இந்த பகுதிகளில் நிலவிட்டு இருக்கு. இத பார்க்கும்போது உண்மையாவே எனக்கு ரொம்ப அபூர்வமா இருக்கு. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு வானிலை மாற்றத்தை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததும் இல்ல, அனுபவிச்சதும் இல்ல. இப்ப நான் பீச்சுக்கு ரொம்ப பக்கத்துல வந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா எல்லா வீடுகளுமே பிரெஞ்ச் ஸ்டைல்ல இருக்கு. அண்ட் பிரெஞ்ச் பீப்புள் எல்லாருமே அவங்களோட வீடுகளை பீச்சுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்குன்னு தான் நினைப்பாங்க. அதனாலதான் இன்னும் பீச் கொஞ்ச நேரத்துல வந்துரும் நினைக்கிறேன். அளவுக்கு அதிகமான அமைதியாவும் கொஞ்சம் கூட ஆர்ப்பாட்டமும் இல்லாம இப்ப நான் இருக்கிற இந்த இடம் தான் பிரெஞ்ச் பீரியட்ல பாண்டிச்சேரியோட மெயின் சிட்டி. அதாவது இந்த பகுதிகளில் தான் அதிகப்படியான மக்கள் வாழ்ந்திருக்காங்க. ஒரு காலத்துல ரொம்ப பரபரப்பா இருந்த இந்த இடம் இப்ப அப்படியே அதுக்கு ரைட் ஆப்போசிட்டா ரொம்ப சைலண்டா இருக்கிறதா பார்க்கும்போது உண்மையாவே ஆச்சரியமா இருக்கு. அது மட்டும் இல்லாம பிரெஞ்சு காலத்தோட நினைவுகளா இந்த பகுதிகளில் இருக்க ஸ்ட்ரீட் நேம்களையும் கட்டிடங்களையும் பார்க்கும்போது நான் ஒரு அபூர்வமான பிரெஞ்சு இந்தியன் சிட்டிக்குள்ள இருக்கிற மாதிரி உணர்றேன். பாண்டிச்சேரியோட இந்த பிரெஞ்ச் குவார்டர் இது வரைக்கும் நிறைய மூவி, சாங்ஸ், ஆட்ஸ் நிறைய இடத்துல பாத்திருப்பீங்க. அதுக்கு முக்கியமான காரணமே இங்க இருக்க இந்த அழகான பில்டிங்ஸும் ஆம்பியன்ஸும் தான். அது முக்கியமா லைஃப் ஆஃப் பை படத்துல இந்த இடத்த நீங்க நிறையவே பாத்திருப்பீங்க. அவ்வளவு பியூட்டிஃபுல்லான இடம் இது. இந்தியாவில எங்க எல்லாம் பிரெஞ்சுக்காரர்கள் வாழ்ந்தாங்களோ அங்க எல்லாம் இந்த மாதிரியான ஒரு பிரெஞ்சு இந்தியன் கலாச்சாரத்தை பார்க்க முடியுமா இல்லையான்னு என்னால தீர்மானமா சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்தியாவிலேயே ஒரு முழுமையான பிரெஞ்சு இந்தியன் சிட்டினா அது இந்த பாண்டிச்சேரி தான். இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இந்த பகுதிகளில் இருக்க வீடுகள்ல இன்னமும் பிரெஞ்சு பீப்புள் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே இங்கேயே பிறந்து இங்கேயே வளர்ந்தவங்க. அது மட்டும் இல்லாம காலங்காலமா இவங்க எல்லாம் இங்கேயே வாழ்ந்துட்டு வர்றதுனால இங்க இருக்க தமிழ் மக்களுக்கு ஈக்குவலா தமிழ் பேசுறாங்களா. இங்க பாத்தீங்கன்னா இந்த பீச் வந்து ரொம்பவே சீற்றத்தோட இருக்கு. இங்க இருக்க வேவ்ஸ் எல்லாம் கூட ரொம்ப ஸ்ட்ராங்கா அண்ட் பெரிய பெரிய வேவ்ஸ் தான் வந்துட்டு இருக்கு. ஆனா மக்கள் எல்லாம் ரொம்ப பிஸியா ஈவினிங் வாக் எடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் முக்கியமா என் பின்னாடி அந்த சைடு பாத்தீங்கன்னா ஏதோ மழை பெய்யற மாதிரி ரொம்ப கிளவுடியா இருக்கு. என்னமோ இந்த ஏரியாவே ரொம்ப அன்யூஷுவலா இருக்க மாதிரி இருக்கு.
இன்னைக்கு இங்க வெதர் ரொம்ப மோசமா இருக்குங்கறத இங்க வர பெரிய பெரிய அன்யூஷுவலான வேவ்ஸ் பார்க்கும்போது என்னால ஈஸியா புரிஞ்சுக்க முடியுது. அதே சமயம் நேத்து ஒரு வானிலை செய்தியில தமிழ்நாட்டிலேயும் பாண்டிச்சேரியிலேயும் இருக்க கடலோர கிராமங்களுக்கு புயல் அபாய எச்சரிக்கை அனௌன்ஸ் பண்ணது இப்போ எனக்கு ஞாபகத்துக்கு வருது. சோ அதனாலதான் இங்க அடிக்கடி கிளைமேட் சேஞ்ச் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இந்த கிளைமேட் சேஞ்ச்னால மக்கள் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு என்னால நல்லாவே உணர முடியுது. நான் எப்படி அப்படி சொல்றேன்னா, இந்த மாதிரியான ஈவினிங் டைம்ல ரொம்பவே பிஸியா இருக்கும் இந்த இடம். இன்னைக்கு ரொம்ப சைலண்டா இருக்கு. கடல் ரொம்ப சீற்றத்தோட இருக்கிறதுனால இங்க பெருசா எந்த ஆக்டிவிட்டிஸும் நடக்கிற மாதிரி தெரியல. அதனால இங்க இருந்தா கொஞ்சம் டைம் வேஸ்ட் பண்ற மாதிரி தான் இருக்கு. அதனால இங்க பேக் வாட்டர் இருக்க சின்னம்பாரி ஏரியாவுக்கு இப்ப நான் போறேன். அங்கதான் ஆக்டிவிட்டிஸ் நடக்குமான்னு பாக்க போறேன். இப்ப நான் சுனாம்பார் போட் ஹவுஸ்க்கு வந்துட்டேன். இது வந்து பாண்டிச்சேரியோட ஒன் ஆஃப் த ஃபேமஸ் டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ். இங்க வர டூரிஸ்ட் எல்லாருமே வந்து இந்த இடத்துக்கு வருவாங்க. முக்கியமான காரணமே இங்க நிறைய வாட்டர் ஸ்போர்ட்ஸ் மற்ற நிறைய ஆக்டிவிட்டிஸ் நடக்கும். ஆனா எனக்கு கடல்ல சீற்றம் அதிகமா இருக்கனால கடல் சைட்ல பெருசா எந்த ஒரு விஷயமும் ஆக்டிவிட்டிஸ் நடக்கல. இங்கேதான் நடக்கும், பேக் வாட்டர் தானேன்னு பார்த்தா இங்கும் பெருசா எதுவும் ஹேப்பனிங்கா இல்ல. ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இங்க ஒரு அழகான ட்ரீ ஹவுஸ் இருக்கு. பொதுவா இந்த ட்ரீ ஹவுஸ்ல ஸ்டே பண்ணோம்னா ப்ரீ புக்கிங் பண்ணணும். ஆனா எனக்கு கிரௌட் கம்மியா இருக்கனால வந்து இந்த ட்ரீ ஹவுஸ் கிடைக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. அதனால ட்ரீ ஹவுஸ் கிடைக்குதான்னு செக் பண்ணி பார்க்க போறேன். இப்ப ஏதாவது ஆக்டிவிட்டிஸ் நடக்குதா இங்க? இல்ல மேடம், இப்ப டுடே வந்து ஈவினிங் 4 o'clock பேரடைஸ் பீச் க்ளோஸ். ரிட்டர்ன் வந்து 5:30 வரைக்கும் டைம் இருக்கு. இப்ப வேற எதுவுமே இல்ல. இப்ப வேற அகாமடேஷன் இருக்கு மேடம். ரூம் இருக்கு, ரூம் இருக்கா? இந்த ட்ரீ ஹவுஸ் இருக்கா? இப்ப இருக்கு மேடம். ட்ரீ ஹவுஸ் இருக்கு. அதுக்கு அடுத்து ரிவர் சைடு அட் இருக்கு. அதுக்கு அடுத்து விஐபி ஷூட்ல வந்து லக்ஸரி ரூம் இருக்கு என்கிட்ட. ஓ, இத கேட்கும் போது உண்மையாவே கொஞ்சம் கவலையா தான் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு கிளைமேட் சரியில்லைங்கிறதுனால அட்வென்ச்சரான வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறதா சொல்றாரு. அதே சமயம் கிளைமேட் நார்மல் கண்டிஷனுக்கு வர வரைக்கும் அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டிஸ் எதையும் ட்ரை பண்ண இவங்க அலோவ் பண்ண போறதுன்னு சொல்றாரு. இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. ஏன்னா இங்க ஏதாவது ஒரு அட்வென்ச்சர் வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம் தான் நான் வந்தேன். இப்ப ட்ரீ ஹவுஸ் இருக்கு பாக்குறீங்களா? ட்ரீ ஹவுஸ் வந்து காட்டுறவாங்க கூட அவங்க காட்டுறாங்க. சரி, ஓகே. இதான் ட்ரீ ஹவுஸ் மேடம். இந்த சைடுல வந்து பால்கனி மாதிரி இருக்கு. இங்க இருந்து கொஞ்சம் பார்க்கலாம், நல்லா இருக்கும். வாங்க பார்க்கலாம். ரூம் தரப்பாங்க. சோ அதான் நான் ஸ்டே பண்ண போற ட்ரீ ஹவுஸ். இந்த என்டையர் இடத்துல வந்துட்டு இது ஒண்ணு மட்டும் தான் இங்க இருக்க ட்ரீ ஹவுஸ். பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு. ஆனா உள்ள போய் பார்த்தா தெரியும் எவ்வளவு பெருசா இருக்கு, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு. ஐ அம் சோ எக்ஸைட்டட். லெட் மீ கோ அண்ட் செக் இட் அவுட். வாங்க மேடம். இதான் எங்க ட்ரீ ஹவுஸ். இது இந்த சைடுல வந்து ஒரு பால்கனி இருக்கு. இங்க இருந்து பாத்தீங்கன்னா உங்க ஃபுல்லா சீவி ஃபுல்லாவே தெரியும். நல்லாவே இருக்கும். ஏதாவது தேவைனாக்கா இங்க இன்டர்காம் பண்ணி கூப்பிடுங்க. ஓகே சார். Thank you. வாவ், இந்த ட்ரீ ஹவுஸ் உண்மையாவே ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. இந்த மாதிரியான ஒரு இடத்துல இவ்வளவு அழகான ஒரு ட்ரீ ஹவுஸ நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உண்மையாவே இப்பதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதி கிடைச்ச மாதிரி இருக்கு. ஏன்னா நான் பாண்டிச்சேரிக்கு வந்ததுல இருந்து எதுவுமே எனக்கு சாதகமா நடக்கல. நான் ரொம்ப கன்ஃபியூஸ்டா இங்கேயும் அங்கேயுமா சுத்திட்டு இருந்தேன். ஒரு கட்டத்துக்கு மேல திரும்பவும் வீட்டுக்கே போயிடலான்னு நினைச்சேன். ஆனா இப்ப அப்படி இல்ல. என்னோட கவலைகள் எல்லாம் எங்கேயோ பறந்து போன மாதிரி இருக்கு. ரொம்பவே ஹாப்பியா ஃபீல் பண்றேன். வாவ், என்னோட உண்மையிலேயே ரொம்ப அழகா இருக்கு. இந்த ட்ரீ ஹவுஸ் ரொம்பவே அழகா பில்ட் பண்ணிருக்காங்க. அது இந்த ஸ்பாட்ல இருந்து சீய பார்க்கலாம், இந்த என்டையர் போட் ஹவுஸையும் பார்க்கலாம். பெஸ்ட் ஸ்பாட் அண்ட் பெஸ்ட் வியூ. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நைட் நான் இங்க ஸ்டே பண்றேன்னு நினைக்கும் போது ரொம்பவே எக்ஸைட்டடா இருக்கு. வெதர் அந்த அளவுக்கு கோல்டா இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி நான் போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு என்னோட டின்னர் முதல்ல முடிச்சுட்டு வரணும்.
இப்ப நான் சென்னையில இருந்து கிட்டத்தட்ட 180 கிலோமீட்டர் தூரத்துல இருக்க இந்தியாவோட ஃபேமஸான கடற்கரை நகரங்கள்ல ஒன்னான பாண்டிச்சேரிக்கு வந்திருக்கேன். பிரெஞ்ச் இந்தியன் சிட்டியான பாண்டிச்சேரி ஒரு டூரிஸ்ட் பிளேஸா இருக்கிறதுனால இங்க கோவாக்கு அடுத்தபடியா நிறைய அட்வென்ச்சர் வாட்டர் ஸ்போர்ட்ஸ் பாண்டிச்சேரி டூரிசம் டெவலப்மெண்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பரபரப்புக்கும் கொஞ்சம் கூட பஞ்சம் இல்லாத பாண்டிச்சேரிக்கு இது ஒரு அன்யூஷுவலான சீசன் டைம். ஏன்னா இங்க எப்ப வெயில் அடிக்கும் எப்ப மழை பெய்யும்னு ஒரு கணிக்க முடியாத வானிலை நிலவிட்டு இருக்கு. சோ இந்த அசாதாரணமான வானிலையை அனுபவிக்கும் இத பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கோன்னா நான் இங்க வந்திருக்கேன். ஓகே, இப்ப நான் பாண்டிச்சேரியோட அண்ணா சாலையில இருக்கேன். இங்கதான் வந்துட்டு ஒரு டேஸ்டியான டின்னர் ஸ்பாட் இருக்கிறதா போட் ஹவுஸ்ல இருக்கவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இங்க இருக்க நிறைய ஃபாரினர்ஸ் இந்த இடத்துல வந்து டின்னர் சாப்பிடுவாங்களாம். இந்த ஸ்ட்ரீட் ஃபுட் வந்து ரொம்ப ஃபேமஸான ஷாப். சோ அந்த கடையை தேடிதான் இப்ப நான் போயிட்டு இருக்கேன். இப்ப நான் இருக்க இந்த அண்ணா சாலை தான் பாண்டிச்சேரியோட ஒன் ஆஃப் த ஹேப்பனிங் பிளேஸ். ஏன்னா இங்கதான் நிறைய காம்ப்ளெக்ஸ், ஷாப்பிங் மால், சினிமா தியேட்டர், ரோட் சைட் ஷாப்னு கணக்கில்லாத கடைகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த பகுதிகளில் தான் பாண்டிச்சேரியிலேயே கடைகள் கொஞ்சம் அதிக நேரம் திறந்திருக்குமா. நான் எதனால அப்படி சொல்றேன்னா இந்த அண்ணா சாலையில தான் நைட் டைம்ல ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் நிறையவே கிடைக்குமா. சோ அதனால இந்த இடம் இப்ப எப்படி இருக்கோ அதே மாதிரி லேட் நைட்லயும் ரொம்பவே பரபரப்பா இருக்குமா. இவ்வளவு நேரமா நான் தேடி அலைஞ்சிட்டு இருந்த ரோலெக்ஸ் ஸ்ட்ரீட் ஃபுட் ஷாப்க்கு வந்து சேர்ந்தாச்சு. எதிர்க்க சுட சுட பரோட்டா எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ஆனா இங்க என்ன பெஸ்ட் ஃபுட்னு இப்ப நான் தெரிஞ்சுட்டு அதுதான் ஆர்டர் பண்ணி சாப்பிட போறேன். என்ன சாப்பிடுறீங்க? இங்க என்ன ஃபேமஸா கிடைக்கும், என்ன டிஷ் சூப்பரா இருக்கும்? இங்க முட்டை தோசை, சாதா தோசை, பரோட்டா, இடியாப்பம், கொத்து பரோட்டா. சைட் டிஷ்ல பாத்தீங்கன்னா எறா இருக்குது, போட்டி, சிக்கன், மட்டன். பரோட்டா வகையும் தோசை வகையும் தான் எங்க ஃபேமஸ். இவர்தான் இந்த ஹோட்டலோட ஓனர் சையத். இப்ப இவர் என்ன சொல்றாருன்னா இங்க எல்லா விதமான ஃபுட் வெரைட்டியும் கிடைக்குமா. அதே சமயம் பாண்டிச்சேரியிலேயே வேற எங்கேயும் கிடைக்காத சில ஃபுட் வெரைட்டிஸ் கூட இங்க கிடைக்குமா. இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா இந்த ரோலெக்ஸ் ஹோட்டல 1975ல இவரோட அப்பா இங்க ஆரம்பிச்சு வச்சிருக்காரு. உண்மையாவே சையத் சொல்றதை கேட்கும் போது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா அவரோட அப்பாக்கு அப்புறமா இவரும் இவரோட பிரதர்ஸும் சேர்ந்து இந்த ஹோட்டல்ல ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா நடத்திட்டு வராங்களாம். சையத் கூட பேசுனது இந்த ரோலெக்ஸ் ஹோட்டல் வந்து பாண்டிச்சேரிக்கு ஒரு லேண்ட்மார்க்காவே பல வருஷங்களா இருந்து வந்தது தெரியுது. இவ்வளவு ஃபேமஸான இந்த ரோலெக்ஸ் ஹோட்டல்ல இவ்வளவு ஃபாஸ்டா என் பின்னாடி உங்க போட்டுட்டு இருக்க இந்த பரோட்டாவை நானும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்க போறேன். ஐம் வெரி வெரி எக்ஸைட்டட். உண்மையாவே இப்ப எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. இப்ப நான் ரொம்பவே ஹாப்பியா ஃபீல் பண்றேன். இங்க இந்த மாதிரியான ஒரு அனுபவம் கிடைக்கும்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. பொதுவா எனக்கு சமைக்கிறதுல அவ்வளவா ஆர்வம் கிடையாது. பட் இங்க இவங்க சமைக்கிறத பார்க்கும்போது ஒரு இடம் புரியாத ஆர்வம் எனக்குள்ள வந்த மாதிரி தெரியுது. சோ அதனாலதான் இது ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் ஷாப்னு கூட பார்க்காம களத்துல இறங்கிட்டாரு. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த பரோட்டா நான் இப்ப நான் ஆல்மோஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு. இது வெறும் அங்க கட்டியில போட்டு வேக வச்சு எடுக்கிறது மட்டும்தான். சோ நெக்ஸ்ட் என்னோட ப்ராசஸ் அங்க போகணும். எனக்கு என்னமோ நான் இங்க ஒரு தேவையில்லாத வேலையை செய்யற மாதிரி இருக்கு. ஏன்னா இங்க இருக்க எல்லாருமே என்னதான் பாத்துட்டு இருக்காங்க. உண்மையாவே கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றேன். பட் எனக்கான பரோட்டாவை நானே சமைச்சுக்கிறேன்னு சையத் கிட்ட போராடி பெர்மிஷன் வாங்கியிருக்கிறதுனால நான் எதை பத்தியும் யார பத்தியும் கவலைப்படாம இந்த பரோட்டாவை சமைச்சே ஆகணும். இல்லைன்னா சையத் கண்டிப்பா கோவப்படுவாரு. ஏன்னா என்னால அவரோட பிசினஸ் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். என் பரோட்டா வந்து இப்போ குக் ஆயிட்டு இருக்கு. ஆனா எனக்கு சரியா பண்றேன்னா இல்லையான்னு தெரியல. பட் கலர் வந்து ஆல்மோஸ்ட் மத்த பரோட்டா ஈக்குவலா வந்துட்டு இருக்கனால சரியாதான் பண்றேன்னு நினைக்கிறேன். இங்க எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருந்தாலும் உள்ளுக்குள்ள உண்மையாவே ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன்.
ஏன்னா நிறைய பேர் இந்த பரோட்டா மாஸ்டர்ஸை பார்க்கும்போது அவங்களும் இந்த மாதிரி பரோட்டா சுடணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா எத்தனை பேருக்கு அந்த சான்ஸ் கிடைக்கும்? பட் இன்னைக்கு எனக்கு அந்த சான்ஸ் கிடைச்சிருக்கனால ரொம்பவே லக்கியா ஃபீல் பண்றேன். ஓகே, ஆல் ரைட், என் பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. வேற ஏதாவது உங்களுக்கு சொல்லணும்? இங்க வேற என்ன ஃபேமஸ்? தோசை எல்லாம் இருக்கு மேடம், முட்டை தோசை. ஓகே, சோ தோசை ஐட்டம்ல எது பெஸ்ட்? சரி. இப்போ இங்க நேரம் பாத்தீங்கன்னா சரியா 10 மணி ஆயிடுச்சு. ஆனா இன்னும் இந்த அண்ணா சாலை ஈவினிங் மாதிரி ரொம்ப பரபரப்பா இருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுதான் இந்த இடத்தோட ஸ்பெஷாலிட்டியான்னு நினைக்கிறேன். வாவ், என்னோட சமையலை என்னாலேயே நம்ப முடியல, அவ்வளவு டேஸ்டா இருக்கு. இங்க நான் ஒரு உண்மையை சொல்லணும்னா, இவங்க இந்த பரோட்டாவை ப்ரிப்பேர் பண்ண விதம் தான் இவ்வளவு டேஸ்டுக்கான காரணம். நான் சமைச்சதுனாலதான் இந்த பரோட்டா இவ்வளவு டேஸ்டா இருக்குதுன்னு யார் சொன்னாலும் அதை என்னால கண்டிப்பா ஏத்துக்கவே முடியாது. ரொம்ப ரொம்ப சூப்பரான ஃபுட். ப்ரான் கறி, ஆட்டுக்கால் பாயா, தோசை, பரோட்டான்னு நோ வண்டர் இந்த ரோலெக்ஸ் ஹோட்டல் வந்து இங்க ஒரு லேண்ட்மார்க்கா இருக்கிறதுல அண்ட் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கிறதுக்கும் ஐ நோ தி ரீசன் தான். இங்க ஒரு சர்ப்ரைசிங்கான விஷயம் என்னன்னா, இப்போ அப்போன்னு வர இருந்த மழைய இங்க சுத்தமா காணும். அதை நினைச்சா உண்மையாவே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதே சமயம் கொஞ்சம் ஹாப்பியாவும் இருக்கு. எனக்கு இங்க இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்காது. எவ்வளவு டேஸ்டான ஃபுட்டை நான் ரொம்பவே மிஸ் பண்ணிருப்பேன். என்னோட டின்னர் வந்து இந்த ரோலெக்ஸ் ஹோட்டல்ல திருப்திகரமா முடிஞ்சாச்சு. மற்ற ஹோட்டல் மாதிரி இருக்கும் நினைச்சா, பட் இது கொஞ்சம் வித்தியாசமாவே இருக்கு. சாப்பாடு ரொம்ப டேஸ்டியா ஸ்பைசியா இருக்கு. ஐ என்ஜாய் மை டின்னர். அண்ட் லக்கியா இது வரைக்கும் மழை எதுவும் பெய்யல. காலையில எழுந்து பார்த்தா தெரியும் நாளைக்கு எப்படி இருக்குன்னு. ஸோ சீக்கிரமா இந்த இடத்த விட்டு கிளம்பி போய் ரூம்ல போய் நல்லா படிச்சு ரெஸ்ட் எடுக்கணும். இப்ப நான் இந்தியாவோட ஃபேமஸான கடற்கரை நகரங்கள்ல ஒன்னான பாண்டிச்சேரியில இருக்க சுண்ணாம்பார் போட் ஹவுஸ்ல இருக்கேன். பிரெஞ்ச் இந்தியன் சிட்டியான பாண்டிச்சேரி ஒரு டூரிஸ்ட் பிளேஸா இருக்கிறதுனால இங்க நிறைய அட்வென்ச்சர் வாட்டர் ஸ்போர்ட்ஸ் பாண்டிச்சேரி டூரிசம் டெவலப்மெண்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. சோ அந்த அட்வென்ச்சர் வாட்டர் ஸ்போர்ட்ஸ்ல ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியை ட்ரை பண்ணலாம் தான் இங்க நான் வந்தேன். பட் என்னோட பேட் லக், எங்க வெதர் எனக்கு சாதகமா இல்ல. சோ அதனால இங்க இருக்க ஒரு ட்ரீ ஹவுஸ்ல நைட் ஸ்டே பண்ணிட்டு ஒரு பெரிய ரெஸ்டுக்கு அப்புறமா இப்ப நான் ரெகுலர் ஆக்டிவிட்டிஸ் நடக்கிற ஸ்பாட்டுக்கு போயிட்டு இருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா டைம் 9 மணி ஆகுது. நேத்திக்கும் இன்னைக்கும் வந்து நிறையவே வெதர் சேஞ்சஸ் இருக்கு. நேத்து வந்து நல்லா கிளவுடியா இருந்தது, ஏன் நைட் நல்லா ட்ரிசில் கூட பண்ணுச்சு. ஆனா இப்ப ஃபுல் சன்னி, 9 மணிக்கு இவ்வளவு பிரைட்டா இருக்கு. ஆனா இந்த போட் ஹவுஸ் வந்து 9 o'clockலாம் செம கிரௌடடா இருக்கும். நிறைய ஹாப்பனிங்கான ஆக்டிவிட்டிஸா நடந்துட்டு இருக்கும். ஆனா இப்போதைக்கு ஒருத்தர் என்னால் இந்த சைட் பார்க்க முடியல. ஒருவேளை அவங்களும் என்ன மாதிரி இன்னைக்கு மழை பெய்யும் நினைச்சிட்டு எந்த பிளான்ஸும் இல்லாம இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் பாப்போம், அந்த சைட் போய் ஆக்டிவிட்டிஸ் நடக்குதான்னு பாக்கலாம். ஓ மை காட், இங்க நிலவர வானிலையை பார்க்கும்போது உண்மையாவே எனக்கு ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு வானிலை மாற்றத்தை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததும் இல்ல, அனுபவிச்சதும் இல்ல. நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, நேத்து நான் இங்க வரும்போது மழையும் காத்துமா இருந்த இந்த இடம் இப்போ அதுக்கு ரைட் ஆப்போசிட்டா, அதுவும் இந்த மாதிரியான ஒரு மார்னிங் டைம்ல இந்த அளவுக்கு வெயில பாக்குறது ரொம்பவே அன்யூஷுவலா இருக்கு. இந்த வெயில் பேக் வாட்டர்ல நிறைய திடீர் மாற்றங்களையும் அசாதாரணமான விளைவுகளையும் ஏற்படுத்தலாம். ஆனா இது என்ன போட்னா வித்தியாசமா இருக்கு எல்லா போட்டோட? இது வந்து ரெஸ்கியூ போட். இது யாராவது தண்ணியில விழுந்துட்டாங்கன்னா அவங்கள போய் சேவ் பண்றது போட்டு. ஓகே, நீங்க ஒரு ரெஸ்கியூ டீமே இருக்கீங்க. ஓகே, திடீர்னு ஏதாவது போனுக்கு பீச்ல இருந்து வந்தா கூட நாங்க இந்த போட் எடுத்து போயிட்டு தான் அவங்கள சேவ் பண்றோம். அதுக்காக இப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, இந்த போட்டை ரெஸ்கியூ ஆபரேஷனுக்காக இங்க கொண்டு வந்திருக்காங்கன்னா, ஏன்னா இங்க நாளுக்கு நாள் டூரிஸ்டோட வருகை அதிகரிச்சுட்டே வரதால அசம்பாவிதங்கள் எதுவும் நடந்துடக்கூடாதுங்கிறதுனால முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா இந்த போட்டை இங்க கொண்டு வந்திருக்கிறதா இவர் சொல்றாரு. இது வரைக்கும் இந்த போட்ல சின்ன சின்ன ரெஸ்கியூ ஆபரேஷன்ஸ் தான் பண்ணிருக்காங்களா.
குறிப்பா வாட்டர் ரைட்ல போகும்போது பேரண்ட்ஸ் பிடியில இருந்து தவறுற சில்ட்ரன்ஸ் தான் இந்த பேக் வாட்டர்ல அதிகமா மாட்டிக்கிறதாவும், பட் இதுவரைக்கும் இங்க எந்த ஒரு தப்பான இன்சிடென்ட்ஸும் நடந்தது இல்லைன்னு இவர் சொல்றாரு. மொத்தம் எத்தனை பேர் நான் போட்டு போறேன்? 6 பேர் வரைக்கும். 6 பேர் வரைக்கும். ஆளு கம்மியா இருந்தா கொஞ்சம் ஈஸியா. 1 மினிட். ஹலோ. சரி யாரோ தண்ணியில ஊந்துட்டாங்க போல. கொஞ்சம் இருக்கீங்களா? வெயிட் பண்றீங்களா? போட்டு ஸ்டார்ட் பண்றியா? நானும் கூட வரலாமா? ஸ்விம்மிங் தெரியுமா? தெரியும். தெரிஞ்சாலும் அந்த ஜாக்கெட் போடுங்களேன். ஜாக்கெட் போட்டு சரி. இங்க பக்கத்துல தானா? பக்கத்துல. இப்ப இந்த ரெஸ்கியூ போட் மூலமா வந்துட்டு பக்கத்துல யாரும் தண்ணியில விழுந்துட்டாங்களா, அவங்க ரெஸ்கியூ பண்ண போறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து எனக்கு ஸ்விம்மிங் தெரியும்னால இவங்க ரெஸ்கியூ மிஷன்ல என்னையும் கூட்டிட்டு போறாங்க. ஐம் வெரி கியூரியஸ் டு நோ வாட் தே டு. சோ பாப்பா எப்படி இருக்குன்னு. இப்ப நாங்க இங்க இருந்து கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் தூரத்துல இருக்க லகூனுக்கு தான் போயிட்டு இருக்கோம். ஏன்னா சீ வாட்டரும் பேக் வாட்டரும் மிக்ஸ் ஆகுற அந்த பகுதிகள்ல தான் இப்ப 2 பசங்க மாட்டிக்கிட்டு இருக்கிறதா எங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கு. லகூன்ல தான் இந்த மாதிரியான சின்ன சின்ன விபத்துகள் அடிக்கடி நடக்கும்னு இவர் சொல்றாரு. சோ அதனால அங்க பெரிய அளவுக்கு இதுக்கு முன்னாடி எந்த ஒரு ஆபத்தையும் நாங்க பார்த்தது இல்ல. ஆனா இன்னைக்கு வெதர் கொஞ்சம் மோசமா இருக்கிறதுனால நம்ம சீக்கிரமா அங்க போறது ரொம்ப நல்லதுன்னு இவர் சொல்றாரு. இப்போ வந்து நாங்க இந்த ரெஸ்கியூ மிஷனுக்காக போயிட்டு இருக்கோம். இன்னும் இங்க இருந்து கொஞ்சம் தூரத்துல வந்துட்டு ஏதோ ஒரு சின்ன பையன் விழுந்துட்டதா அவர் சொல்லிட்டு இருக்காரு. சோ நாங்க தான் போய் அந்த குழந்தைய ரெஸ்கியூ பண்ண நினைக்கிறோம். சோ எவ்வளவு ஃபாஸ்டா போக முடியுமோ அவ்வளவு ஃபாஸ்டா போயிட்டு இருக்காங்க. ரெஸ்கியூ மிஷன் நான் ஆர்மி அந்த மாதிரி டிவில தான் பாத்திருக்கேன். ஆர்மி ரெஸ்கியூ மிஷன்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி உங்க ரெஸ்கியூ பண்ணும்போது நேர்லயே பார்க்க போறேன். ஐம் வெரி வெரி கியூரியஸ், எக்ஸைட்டட். ஓ மை காட், இந்த மாதிரியான நேரங்கள்ல நம்மளால எவ்வளவு துணிச்சலா செயல்பட முடியுமோ அவ்வளவு துணிச்சலா செயல்படணும்னு இவங்க சொல்றாங்க. ஏன்னா ஒரு சின்ன தப்பு கூட இந்த மாதிரியான நேரங்கள்ல ஒரு பெரிய ஆபத்துல போய் முடியலாம். இங்க ஒரு வேதனையான விஷயம் என்னன்னா, இந்த 2 பசங்களும் இந்த தண்ணியில கஷ்டப்படுறத இங்க பக்கத்துல இருக்கவங்க இவங்க 2 பேரும் ஜாலியா குளிச்சிட்டு இருக்கிறதா நினைச்சிருக்காங்க. பட் எனிவேஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாங்க இங்க கரெக்ட் டைமுக்கு வந்ததுனால இவங்க 2 பேரையும் காப்பாற்ற முடிஞ்சது. கொஞ்சம் லேட்டா வந்திருந்தா கண்டிப்பா இங்க ஏதாவது அசம்பாவிதங்கள் நடந்திருக்கலாம். இவங்க 2 பேருமே எங்க கரையோரமா குளிச்சிட்டு இருந்திருக்காங்க. ஆனா அலையில வந்து உள்ள போயிட்டாங்க. 2 பேரும் தண்ணியில ரொம்ப முழுகி கஷ்டப்பட்டு இருந்தாங்க. இன்னும் நாங்க 1 நிமிஷம் லேட்டா வந்திருந்தாலும் ஒரு பையன் ஆல்மோஸ்ட் முழுகிட்டா, இன்னொருத்தர் மூச்சு விட முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தான். நல்ல வேலை ரைட் டைம்க்கு எங்க பேசஞ்சர் போட்ல இருந்து ஒருத்தங்க ரெஸ்கியூ டீமுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தனால வந்து குழந்தைங்களை காப்பாற்ற முடிஞ்சது. இப்ப 2 பேரும் பிரிஸ்கா நடந்துட்டு இருக்காங்க. உண்மையிலேயே இது ரொம்ப த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ். நீங்க எனக்கு எடுத்து கொடுங்க. எல்லாத்துக்கும் காரணம் இந்த பையன் தாங்க. பாத்துங்க.